இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், வெந்தயம் நல்லா வறுத்துக்கலாம். அப்படி ஒரு மாதிரி வெடிக்கும் படப்படன்னு, அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். தீயை விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள் அப்படி பாருங்கள் அப்படியே குதிக்குது பாருங்கள், ஜம்ப் பண்ணி அதே மாதிரி அந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புளி பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ்க்கு அளவுக்கு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், வறுத்து ஆறிடுச்சு வெந்தயம். பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே கலந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், கடுகு வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள், அடுத்து பாருங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து புளித்தண்ணி சேர்த்துடலாம், கரைச்சி வச்சதை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட நம்ம அந்த சுண்டுற டைமில் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டுட்டும், எண்ணெய் மிதந்து வரணும். அந்த டைமில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வெந்தயத்துலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ சார்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம சேர்க்கணும் அதுவும். இப்போ பாருங்கள், சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அதை வந்து அந்த நல்லா சுண்டி வந்த புளி சாதத்தில் நம்ம சேர்த்து கிளறிடுவோம். நல்லா டேஸ்ட்டான புளி சாதம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.